பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே செய்தியை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் வாசிக்க வேண்டியதான தேவனுடைய வேத வசனத்தை வாசிப்போம். பகுதி ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிப்போம். 17ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் நான் வாசிக்கிறேன். நல்ல கவனமாக கேளுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம். எல்லாரும் பைபிளை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிக்கிற வசனத்தை நல்ல கவனமாக கேளுங்கள். சொல்லப்பட்ட கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவோடு கூட நாம் பாடுபட வேண்டும். அப்படி பாடுபடும் பொழுது அவரோடு கூட நாம் மகிமைப்படுவோம் என்று சொல்லி அதை குறித்து பவுல் அங்கே எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி பவுல் எழுதுகிறதை குறித்து வாசிக்கிறேன். என்றால் அவன் பவுலுடைய வாழ்க்கையில அநேக பாடுகளை அவன் பட்டான். அவனுடைய வாழ்க்கையில அவன் பட்ட பாடுகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். பல முறை கல் எறியப்பட்டான். ஒரு சமயத்துல கல் எறியப்பட்டு அவன் செத்து போனான் என்று சொல்லி அவனை கொண்டு இழுத்துக்கொண்டு போட்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் சீஷர்கள் எல்லோரும் அவனை சூழ்ந்து சிரித்த பொழுது மறுபடியும் அவன் ஜீவனோடு கூட வந்து அவன் மறுபடியும் ஊழியம் செய்கிறதை குறித்து நாம் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி செத்து போனவனாக அந்த இடத்துல தூக்கி போட்டு போனவர்கள் அவன் அவ்வளவு பாடுகள். அது மாத்திரமல்ல, பல முறை அவன் அடிக்கப்பட்டான், கசையடி அடிக்கப்பட்டான். அது மாத்திரமல்ல, கப்பல் சேதத்திலே பல முறை அவன் சாப்பிடாமல் இல்லாமல் இருந்தான். பல நேரங்களிலே அவன் நிர்வாணமாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான சிறைச்சாலையிலையும் அவன் எப்பொழுதும் அவன் பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டது. ஆனாலும் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இக்காலத்து பாடுகள் சொல்றான், நான் பட்ட பாடுகள் வருகிற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொன்னால், நான் பட்ட பாடுகள் வருகிற ஒரு மகிமைக்கு அது ஒரு பெரிய ஒரு சாதாரண காரியம். ஏனென்றால் இந்த பாடுகளை ஒரு சைடுல நீங்க திராசுல வச்சுட்டு மகிமை ஒரு சைடுல வச்சீங்கன்னா அந்த மகிமை என்ன செய்யும்? அவ்வளவு பெரிய மகிமை அது கீழே இறக்கிறோம். பாடுகள், என்னுடைய பாடுகள், இவ்வளவு பாடுகள் அவன் பட்டாலும் அவன் சொல்றான் அது ஒண்ணும் இல்லை, அது வருகிற மகிமைக்கு அது ஒன்றும் இல்லை என்று சொல்லி அங்கு சொல்லுகிறதை குறித்து வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் அவன் இந்த இடத்துல வாசிக்கிறோம். நமக்கு என்ன உண்டு? கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகள் உண்டு. இக்காலத்து பாடுகள் நமக்கு வரும். அல்லேலூயா. இயேசு உலகத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே சொல்லி இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இல்லை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இல்லைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லவில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக வேண்டும் என்று சொன்னால் அநேக உபத்திரத்தின் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை குறித்து வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் போது அது பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அவன் ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஐயோ அவன் நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பார்த்திருக்கிறேன், அவங்களுக்குலாம் பாடுகளே இல்லை, சந்தோஷமா இருக்கிறாங்க, சுகபோகமா இருக்கிறான் என்று சொல்லி நீங்கள் சொல்கிறா. வேதவசனம் சொல்கிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அது பெண்களுக்கு மாத்திரமல்ல, சுகபோகமாய் வாழ்கிறவனோ உயிரோடு செத்தவன். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சுகபோகமா நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ன, கர்த்தருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தான் அது அர்த்தம். ஏனென்றால் நீ அநேக பாடுகள் வழியாக தான் எங்க போய் சேர முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர முடியும். நீங்க சுகபோகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம வரல. ஏனென்றால் அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. காரணம் என்னவென்றால் இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த ஒரு உலகம். அல்லேலூயா. அதனால வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல கிறிஸ்துவர்களுக்கு ஆமென் அது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அதனால தான் வேதவசனத்துல வாசிக்கும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்துவனா இருப்பதனால் உனக்கு என்ன வரும்? பாடுகள் வரும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவனா இருப்பதனால் உங்களுக்கு என்ன உண்டு? பாடுகள் வரும். அல்லேலூயா. ஆமென். ஆனால் வாசிக்கிற வசனத்தை 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம்.
அது நிமித்தம் தேவன் என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்த கடவுள் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் நீங்கள் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது குறித்து வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக நான் சொன்னேன், பாடுகள் வரும்போது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு என்ன செய்யும்? அதுக்கு பிறகு வரும். இதோடைய செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், பாடுகளுக்கு பிறகு கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு பெரிய மகிமை வச்சிருக்கிறார். அதனால இக்காலத்து பாடுகள் உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கும், ஆனால் வருகிற மகிமையும் அது ஒரு பெரிய மகிமை உங்களுக்கு உண்டு. அதனால இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார், பிற்காலத்திலே ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறார். பரலோகத்திலே உங்களுக்கு ஒரு மகிமை, பூலோகத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் அனுபவிச்சு ஒரே பாடுகளாகவே இருக்க. இந்த பாடுகளுக்கு பிறகு உங்களுக்கு என்ன உண்டு? ஒரு மகிமை உண்டு என்பதை மறந்து போவார். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்துல நீ வாசிக்க, பாடுகள் வரைக்கிற இடத்துல அங்க பக்கத்துல ஒரு வசனம் என்ன சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? மகிமை. இக்காலத்து பாடுகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். இன்னும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் 14 வசனத்தை வாசியுங்கள். நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர் உங்களாலே மகிமைப்படுகிறார். அங்கே பாருங்க, மகிமை மகிமைன்னு சொல்லி எழுதியிருக்கு. காரணம் என்னவென்றால், பாடுகள் என்று சொல்லும்போது அதுக்கு பிறகு ஒரு மகிமை இருக்கிறதே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக நீங்கள் அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 13ஆம் வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து வெளிப்படும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அப்போ அந்த உலகத்துல நமக்கு வருகிற பாடுகள்ல நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக சந்தோஷம். காரணம் என்னவென்றால், இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு மகிமை உண்டு. அல்லேலூயா. இந்த பாடுகளுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க காண்பீங்க. இந்த பாடுகளுக்கு பிறகு கர்த்தருடைய அற்புதத்தை நீங்க கர்த்தருடைய மகிமையான காரியங்களை நீங்க காண்பீங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பவுல் அங்க சொல்லுகிறான், அல்லேலூயா, சிறைச்சாலையில அங்க அவன் இருந்து எழுதும் போது சொல்கிறான், சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுது நினைச்சீங்க? சந்தோஷமா இருக்கு. எங்க இருந்து எழுதுகிறான்? சிறைச்சாலையில இருந்து எழுதுகிறான். அல்லேலூயா. சிறைச்சாலை கூட என்ன உண்டுங்க? சந்தோஷம் உண்டு. சிறைச்சாலையில இருந்து வெளியில இருக்கிறவனை பார்த்து என்ன சொல்றான்? நீ சந்தோஷமா இரு. நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க சந்தோஷமா இருக்கிறோம், நீங்கள் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்லி அங்க எழுதியிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் சிறைச்சாலையில் அவனுடைய காரியத்தை உங்களுக்கு நல்லா தெரியும். அடிச்சு அவனை துன்புறுத்தி சிறைச்சாலையில போட்டான். ஆனால் அந்த சிறைச்சாலையில் அவன் என்ன செய்தான்? தேவனை துதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் துக்கமாக இருக்கவில்லை, அவன் சந்தோஷமாக தேவனை ஆடி பாடி தேவனை துதித்தான். ஆட முடியாவிட்டாலும் பாடி தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தினான். அப்படி மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், அந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அசைந்து கீழே விழுந்தது, அஸ்திபாரங்கள் அசைந்தது. சிறைச்சாலையில் உள்ள காவையில் எல்லாம் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து கீழே விழுந்தது. ஆனா அவன் அவனுடைய கைகள்ல கால்கள்ல இருந்த கட்டுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார்? உடைத்து போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி ஒரு மகிமையான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்தார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் வருகிற சமயத்துல ஒரு மகிமை வருகிறது என்பதை அறிந்து நீங்க சந்தோஷப்படணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய பாடுகள்ல நீங்க கர்த்தரை சந்தோஷப்படுத்துறீங்களா அல்லது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? பாடுகள் வரும்போது நீங்க சோர்ந்து போய் இருப்பீர்களானா அது பிசாசு அனுமதிக்கிற காரியம். தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் கர்த்தர் சொல்கிறார். ஆமென். சோர்வை கொண்டு வருகிறவன் சாத்தான். அதனால நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல சாத்தானுக்கு நீங்க கீழ்படிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். தேவனை பாடி துதிச்சு என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். அப்ப முதலாவது தேவனுடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவதாக
பாடுகள் ஏன் வருகிறது என்று சொன்னால், அதுல ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர் குமாரனா இருந்தும் பாடுகளுக்கு உட்பட்டதினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவுடைய சொந்த குமாரனா இருந்தும் அவருக்கு என்ன வந்துச்சு? பாடுகள் வந்தது. அந்த பாடுகளில் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாடுகள் எதற்காக என்று சொன்னால், நீங்களும் நானும் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் இந்த பாடுகளை உங்கள் மத்தியில் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக பாடுகள் எதற்காக என்று சொன்னால், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். இந்த வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம். பொன்னை காட்டில் விலையேறப்பட்டது என்னது? உங்களுடைய விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்தை கர்த்தர் சோதிப்பார். எப்படி சோதிப்பாரு? பாடுகளின் வழியாக சோதிப்பார். அக்கினி பரீட்சையை கொண்டு வருவார். அந்த பாடுகள் வழியாக, அந்த சோதனை வழியாக உங்களை நடத்திதான் பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த பாடுகள் இல்லாம பரலோகம் இல்லை. அதனால உங்க விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? சோதிப்பார். பரலோகத்துக்கு போறது சும்மா சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் மிஞ்சி போன 80 வருஷம். ஆனா பரலோகத்தில் வாழப்போகிற வாழ்க்கை யுக யுகமாக 1000 வருஷமாக நான் வாழப்போகிறோம். அப்படிப்பட்டதான பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னா அது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? இந்த பரலோக ராஜ்யத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா விசுவாசம் என்ன செய்யப்படுமா? சோதிக்கப்படும். அப்ப மூணாவதாக உங்களுக்கு பாடுகள் ஏன் வருகிறது என்று சொன்னால், உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். முதலாவதாக நான் சொன்னேன், பாடுகள் வரும்போது அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு மகிமை இருக்கிறது. இரண்டாவதாக நான் சொல்லி இருக்கிறேன், பாடுகள் வரும்போது நீங்க சந்தோஷப்பட வேண்டும். கர்த்தருக்குள் என்ன செய்யணும்? களி கூர்ந்து மகிழ்ந்து அவரை அவரை ஆராதிச்சு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அவன் ஒருவன் கிறிஸ்துவனா இருப்பதனால் நமக்கு என்ன உண்டு? பாடுகள் உண்டு. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் வாழுகிறதா இந்த உலகம் ஒரு பொல்லாத ஒரு உலகம், இது பாவம் நிறைந்த ஒரு உலகம். ஆமென். இதுல நீங்க மாம்சத்துல வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மாம்சத்துல வாழக்கூடாது. நீ எப்படி வாழணும்? நீ ஆவியில வாழ வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுடைய ஆவியானவர் அந்த ஆவியோடு கூட என்ன செய்யணும்? ஆமென். அந்த ஆவியானவரோடு கூட கான்டாக்ட் இருந்து கொண்டே இருக்கும். அதனால வேதவசனம் சொல்கிறது, பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தினாலே நம்ம தேவனை தொழுது கொள்ள முடியாது. நமக்குள்ளாக இன்னொரு பகுதி இருக்கிறது, ஆவி. அந்த ஆவியானவர் மூலமா தான் நம்ம ஆவியானவருடைய அல்லது தேவனோடு நாம் தொடர்பு வைக்க முடியும். அல்லேலூயா. சரி. ஆமென். நம்ம பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டு சில களி கூர்ந்து மகிழ்ந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே சமயத்துல இந்த உலகத்துல பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கொண்டே பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன செய்யும்? வந்துட்டு கிறிஸ்துவனாக இருப்பதுனால். அல்லேலூயா. நான் சொன்ன பாவம் நிறைந்த ஒரு உலகம். அந்த இடத்துல இந்த உலகத்துல பாருங்கள், நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறான். என்ன பாடல்கள்? சில பாடல்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கண்ணீர் என்று மாறுமோ, வேதனைகள் என்று தீருமோ, கஷ்டப்பாடின் காலத்தில் ரட்சிக்க நீர் வந்திடுவே என்று சொல்லி சில அந்த பக்தர்கள் எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். கண்ணீர் என்று மாறுமாட்டவரே என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை குறித்து பார்க்கிறோம். எப்பொழுது நீர் வருவீர், எப்பொழுது எங்கள் பாடுகள் தீரும், எப்பொழுது நீர் வந்து எங்களை சேர்த்துக் கொள்வீர் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இந்த பாடல் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பாடுகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. அந்த பாடுகள் பத்திலும் சந்தோஷப்பட வேண்டும். அதே சமயத்துல அவருடைய வருகைக்காக நீங்கள் ஏங்கி தவிக்க வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக பாடல் வரும்போது சந்தோஷப்படணும். இரண்டாவதாக பாடல் வரும்போது நீங்கள் அவரை என்ன செய்யணுமா? ஏங்கணும். அல்லேலூயா. அவருடைய வருகைக்காக ஏங்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமர் 8:19ஆம் வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது
மிகுந்த ஆவலோடு கூட காத்திருக்கிறது. பாருங்க, தேவனுடைய புத்திரர் வெளிப்படும்படியாக சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு என்ன செய்கிறதா? காத்திருக்கிறது. ஆமென். நீங்களும் கர்த்தருடைய சிருஷ்டிகள், நானும் கர்த்தருடைய சிருஷ்டி. அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளும் ஆமென் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது மணவாளன் வருவார், எப்பொழுது என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி சிருஷ்டியானது அல்லது மனுஷனானவன் தேவனை நோக்கி என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? காத்து கொண்டிருக்கிறான். அதனால தான் அந்த பாடல் எல்லாம் அவங்க எழுதுகிறான். ஆமென். அது மாத்திரமே இல்ல, இன்னொரு பாடல் கூட உண்டு. மேக மீதில் மன்னன் வருவா, மகிமையோடு கர்த்தரை நான் என்ன செய்வேன்? தரிசிப்பேன் என்று சொல்லி எழுதி இருக்கிறதை பார்க்கிறோம். இன்பராஜா இயேசுவை நான் பார்த்தாலே போதும், அவன் மகிமையில் அவரோடு கூட நான் வாழ்ந்தாலே போதும் என்று சொல்லி இப்படி அநேக பாடல்கள். இயேசுராஜா எப்பொழுது வருவார், மணவாளன் எப்பொழுது வருவார் என்று சொல்லி அந்த ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கணும். அதனால தான் வேதவசனம் ரோமர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிட்டே வருகிறோம். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு கூட என்ன செய்யுமா? காத்து கொண்டிருக்கிறது. இயேசுவானோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்கள். 22ஆம் வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஆமென். பிரசவ வேதனைப்படுகிறது. அதுக்கு 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி அவருடைய வருகைக்காக என்ன செய்துட்டு இருக்கிறோம்? தவிக்கிறோம். சகல சிருஷ்டிகளும் அவருடைய வருகைக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கு? தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆமென் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால், எப்பொழுது மனுஷன் அல்லது ஆதாம் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவ தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டான். அப்படி தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டதான ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய மகிமையை அவன் இழந்து போனான். தேவன் மகிமை, அவன் அதுவரைக்கும் தேவனை தரிசித்துக் கொண்டிருந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். என்றைக்கு அவன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டானோ அன்றைக்கு அவனுடைய தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அவன் தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ வெளியே தள்ளப்பட்டு போன, அல்ல தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டு போனதான இந்த ஆதாமுக்கு தேவை என்னது? தேவனுடைய பிரசன்னம். இன்றைக்கு அதுதான் தேவனுடைய பிரசன்னத்துக்காக இன்றைக்கு ஜனங்கள் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படியாவது கடவுளை சந்திருக்கணும், எப்படியாவது தேவனை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி மனுஷர்கள் அந்த கோயில் இந்த கோயில் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னும் மனுஷர்கள் அநேகர் தேவனை கண்டு கொள்ள முடியவில்லை. நீங்களும் நானும் அந்த இயேசுவை இன்றைக்கு அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா! எத்தனை பெரிய சந்தோஷம். ஆமென். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க தேவனை தொழுது கொள்ள முடியும். அந்த கோயிலுக்கு தான் போகணும், இந்த கோயிலுக்கு தான் போகணும் அவசியம் இல்லை. ஆமென். எங்க இருந்தாலும் நீங்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதான ஒரு காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா! ஒரு சமயத்துல எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயத்துல தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா! அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். சகல சிருஷ்டிகளும் பிரசவ வேதனைப்பட்டு அவருடைய வருகைக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறதா? தவித்துக் கொண்டிருக்கிறது, ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி அந்த 22, 23, 19 அந்த வசனங்கள் எல்லாம் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறோம். காரணம், எப்பொழுது அவன் தள்ளப்பட்டு போனானோ அன்றிலிருந்து அந்த தேவனுக்காக அவன் காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா! தேவனுடைய பிரசன்னத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது மணவாளன் வருவார் என்று சொல்லி மணவாளனுக்காக காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது அந்த ஏதேன் தோட்டத்தை அனுபவம் நான் மறுபடியும் சந்திப்பேன், அந்த தேவனுடைய மணவாளனோடு நான் அந்த தோட்டத்தில் உலாவ வேண்டும் என்று சொல்லி அந்த வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா! இன்றைக்கு சகல சிருஷ்டிகளும் தவித்துக் கொண்டு, ஏனென்ற மனுஷன் செய்த பாவத்தினால சகல சாமியர் பாருங்க சிருஷ்டிகள் அப்படின்னு சொன்னால் செடி மரம் கொடி அல்லது விலங்குகள் பறவைகள் எல்லாம் இன்னைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்க, அதுகளுக்கெல்லாம் என்னைக்கு மனுஷன் பாவம் செய்தாலும் அவன் பாருங்க, அதனால இன்னைக்கு காற்று மாசுபட்டு கிடக்குது. இன்னைக்கு தண்ணி சுத்தமான தண்ணி கிடையாது. பாருங்க, தேசம் எல்லாம் இன்னைக்கு வாட்டர் எல்லாம் கண்டாமினேஷன். கடல் நீர் கூட இன்னைக்கு மோசமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பறவைகள் எல்லாம் பார்க்க முடியல சிட்டிக்குள்ளே. ஆனால் இன்னைக்கு இப்போ நடக்கிற ஒரு சம்பவம் என்ன, அந்த கொரோனா தாக்குதலினாலே இன்னைக்கு சொல்லுகிறாங்க காற்று என்ன செஞ்சிருக்கு,
95% சுத்தமா இருக்கிறதுன்னு சொல்றாங்க. கடல் தண்ணீர் இன்னைக்கு காவேரி பார்க்கிறதான ஆற்று தண்ணீர் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க. கங்கை எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, சுத்தம் இல்லாத ஒரு மோசமான ஒரு தண்ணீர். அப்படிப்பட்டதான அந்த கங்கை இன்றைக்கு ரொம்ப சுத்தமா ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த நதி எடுத்தாலும் இன்னைக்கு சுத்தமா இருக்கிறது. காரணம் என்ன? அவன் மனுஷன் இன்றைக்கு என்ன செய்யப்பட்டான்? வீட்டை விட்டு வெளியே போக முடியல. மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போகாதனால இப்ப எல்லாம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இதுவரைக்கும் பறவைகளுடைய சத்தத்தை கேட்டதில்லை. அவன் இப்ப பெங்களூர்ல பறவைகள் சத்தம் கூட என்ன செய்யுது? கேட்குது. காலையில எந்திரிச்சு பார்த்தா அநேக பறவைகளுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அப்படியாக இந்த காற்றெல்லாம் இன்னைக்கு மாசுபட்டு கிடந்துச்சு. பாருங்க, கர்த்தர் என்ன செஞ்சாரு? வீட்டுல இருக்க எல்லாரும் உட்கார வச்சு நீ ஃபேக்டரி எல்லாம் க்ளோஸ் பண்ணி அவன் நல்ல காற்றை கொடுத்திருக்கிறார், நல்ல தண்ணீரை கொடுத்திருக்கிறார், நல்ல சுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஒரு விதத்துல இந்த கொரோனாவால ஜனங்கள் இன்னைக்கு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு நமக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தியா இருந்தாலும், அடுத்த ஒரு சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவால நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் இன்னைக்கு அநேக காரியங்களில் நமக்கு ஒரு சந்தோஷம். குடிகாரர்கள் எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்ல குடிக்கிறதற்கு அவர்களுக்கு மதுபான கடை திறக்கவில்லை. அதனால இன்னைக்கு வீடுகளில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. குடிகாரங்கள்லாம் வீட்டுல சந்தோஷமா இருக்கிறாங்க. நல்ல செய்தி. அதுமாதிரி அன்னைக்கு பாருங்க, ஆக்சிடென்ட் எல்லாம் குறையும். ஆக்சிடென்ட் எல்லாம் இல்லை. ஏனென்றால் ஜனங்கள் எல்லாம் வெளியே போகாதனால ஆக்சிடென்ட் எல்லாம் குறையும். தண்ணீர் சுத்தமா இருக்குது, காற்று சுத்தமா இருக்குது. இதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு கிருபையா தந்திருக்கிறார். ஒரு சைட்ல நமக்கு ஒரு துக்கமா இருந்தாலும் அடுத்த சைட்ல ஒரு நல்ல ஒரு ஃப்ரீ அட்மாஸ்பியரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதனை. அப்ப எல்லா சர்வ சிருஷ்டிகளும் இன்னைக்கு ஏங்குகிறது. ஏனென்று சொன்னால் மனுஷன் செய்த பாவத்தினாலே இன்றைக்கு எல்லா சர்வ சிருஷ்டி, மிருகங்களும் சரி, பறவைகளும் சரி, எல்லாம் பூமியில இருக்கிற எல்லாமே இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று சொல்லி அதுகள் எல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அதை குறித்து நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? வேதத்துல இன்னைக்கு அதை குறித்து நாம் சிந்தித்துக் கொள்ளும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நாம் பாடுகள் வரும்போது பாருங்க, முதலாவது நான் சொன்னேன், பாடுகள் வரும்போது சந்தோஷப்படுங்கள். இந்த பாடுகளுக்கு பிறகு நமக்கு என்ன உண்டு? ஒரு மகிமை உண்டு. அதுதான் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு. அது அடுத்து நாம் வாசிக்கும் போது நம்ம காலையில் இந்த பாடுகள்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, தேவனுடைய வருகைக்காக என்ன செய்யணும்? எதிர்நோத்து காத்து கொண்டிருக்கு. அதனாலதான் பரலோகத்துல பரமண்டல இருக்கிற செபத்துல நாம் வாசிக்கிறோம், பரமண்டல பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? ஆமென், தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அவர் இந்த உலகத்துல வந்து அவர் வந்து ஆளுகை செய்யணும், அவருடைய ஆளுகைக்குள்ள நான் போக வேண்டும் என்று சொல்லி சகல சிருஷ்டிகளை ஏங்கி தவிக்க வேண்டும். அவருடைய வருகைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. அதனாலதான் 25ஆம் வசனம் வாசிங்கள். 25ஆம் வசனம் ரோமர் 9:8-25. ரோமர் 8:20. பாருங்க, நம்ம காணாததை நம்பிக்கொண்டிருக்கிறோம். வருகிறார் என்று சொல்லி அவர் வருகைக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏங்கி தவித்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வருகிறதுக்காக என்ன செய்யணும்? அந்த நாளுக்காக நீ பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருப்போம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கணும். பொறுமையோடு இயேசுவானுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் எதற்காக இந்த பாடுகள் வழியாக கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார், இந்த பாடுகள் நமக்கு என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது 26ஆம் வசனத்துல இந்த பிரச்சனைகளிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்கள் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளினாலே ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். இப்ப பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஆவியானவர் உங்களுக்காக என்ன செய்கிறாரு? அவர் வேண்டுதல் செய்ய. காரணம் என்னவென்றால், நான் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் சொல்லி நான் அறியாதிருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே உங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளினாலே அவர் உங்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷம் தானா? ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னு சொன்னா ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆவியானவர் எனக்காக ஜெபித்துக் கொள்வாரா? ஆமென். நான் எனக்கு பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அவர் ஜெபித்துக் கொள்வார்னா நான் சும்மா இருந்தா போதுமா அப்படின்னு சொல்றதுக்கு அல்ல. நீங்க ஜெபிக்காம அவர் ஜெபிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பாடுகள் வரும்போது
நீங்கள் என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி செபிக்கணும். அதனாலதான் ஆமென், யூதா புத்தகத்திலே நீங்க வாசிக்கலாம், கடைசி பகுதியில் எனக்கு எழுதியிருக்கிறது, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லி எழுதியிருக்கிறதை குறித்து வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். அப்ப நீங்க ஜெபிக்காம பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியவே முடியாது. ஆமென். அவர் ஒரு பிரேயர் பார்ட்னர், உங்களுக்கு அவர் ஒரு பிரேயர் பார்ட்னர். நீங்க ஜெபிக்கும் போது அவர் உங்க கூட என்ன செய்வாரு? ஜெபிப்பார். ஏனென்றால் நமக்கு அநேக நேரங்களில் ஜெபிக்கிறதுக்கு தெரியாது. நீங்க உலகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தெரியாது. நீ உலகத்துல நடக்கிறதால அந்த கொரோனாவுக்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ ஆவியானவர் நமக்கு ஜெபிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி நீங்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்யறா? கற்றுக் கொடுக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்கள், அது வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். பலவீனங்களில் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? உதவி செய்கிறார் என்று சொல்லி பாருங்க. ஆமென். பலவீனங்களில் உங்களுக்கு என்ன செய்யறாரா? உதவி செய்கிறார். காரணம் என்னவென்றால், நமக்கு ஜெபம் சொன்னாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகாது? ஜெபிக்க முடியாது. அப்போ ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஆமென். சீஷர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சீஷர்கள் அன்றைக்கு இயேசுவோடு கூட ஜெபிக்க போனார்கள். அப்படி அவர் பல முறை இயேசுவோடு கூட பேதுரு ஜெபிக்க போயிருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் போது மறுரூபமடைந்து தூங்கிட்டாங்க. பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் அவர் பாடுகளுக்கு உட்படும்படியாக கடந்து செல்கிறார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் சொல்றார், இப்பொழுது என்ன வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க, 1 மணி நேரமாக என்ன செய்யுங்க? செவிங்க, விழித்திருந்து செவிங்கன்னு சொன்னார். மறுபடியும் 3 முறை வந்து பார்க்கிறாரு. 3 நேரமும் சாமியவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? தூக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் அப்படி தூங்கினாங்க என்று சொல்லி. இன்னைக்கு நாமளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாமளும் ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம், ஆனா ஜெபிக்க முடியல. அந்த நேரத்துல தான் நமக்கு என்ன வருது? ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவி நினைக்குதே, ஆனா மாம்சம் அது என்ன செய்யுது? தூக்கத்தை கொண்டு வந்துருது. அதே போல சில நேரத்துல மாம்சத்துல பாருங்க, பல சிந்தனைகள், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரோட சேர்ந்துக்கணும், ஆண்டவரோட இருந்தணும்னு சொல்லி நம்ம ஆவியில ஜெபிக்கணும், நிரம்பி ஜெபிக்கணும்னு சொல்லி வருவோம். ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், 1 மணி நேரமா ஜெபிச்சிருக்கோம், ஆனா 10 நிமிஷம் கூட ஒரு கூட ஜெபிச்சிருக்க மாட்டோம். காரணம் என்ன? முழு உலகத்தையும் நம்ம சிந்தனையில கொண்டு வந்துடும். நம்ம இருக்கிற இடத்துல தான் இருப்போம், ஆனா எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன செஞ்சிருவோம்? போயிட்டு வந்துடும். அதனால இந்த மாம்சம் என்ன செய்யுது? ஒரு பலவீனம். அதனாலதான் இயேசு சொல்லும் போது சொன்னாரு, அந்த சீசர்களை பார்த்து சொன்னார், மாம்சமும் பலவீனம் உள்ளது, ஆவியோ எப்படிப்பட்டது? அது உற்சாகம் உள்ளது. அவன் ஆவியில அவன் ஜெபிக்க, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? ஆவியில ஜெபிக்க. அதனாலதான் இயேசு சொன்னார், பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுது. அப்ப நாம எப்படி தொழுது கொள்ளணும்? ஆவியோடு கூட தொழுதணும். ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, ஆவிக்குள் நீங்க ஜெபம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நம்ம மாம்சத்துல ஜெபிக்க முடியாது. மாம்சத்துக்கு கூட கர்த்தர் கனெக்ட் பண்ண முடியாது. நீங்க கர்த்தரோடு கூட அல்லது தேவனோடு கூட கனெக்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால் மனுஷன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? மனுஷனுடைய சரீரத்துல ஆவின்னு சொல்லி ஒரு பகுதி, அந்த ஆவியானவர் ஆவி மூலமா தான் அந்த ஆவியானவரோடு நம்ம கான்டாக்ட் பண்ண முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவதாக நமக்கு நல்லா தெரியணும், உங்களுடைய பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். என்ன உதவி? உனக்கு சரீரத்துல பலவீனம் வரும், அப்ப ஆவியானவர் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. ஒரு சின்ன காரியத்தை தான் சொல்லுவாரு, அந்த சரீரத்துல ஒரு பலன் வரும். ஹல்லேலூயா. அந்த பலத்தோடு கூட நீங்க கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் உங்களுக்கு என்ன செய்யறார்? உதவி செய்யறார். அது மாத்திரமல்ல, நீங்க ஜெபிக்க அவர் உங்களுக்காக பரலோகத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரா? அவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போவாதீங்க. இன்னொரு வசனம் கூட வாசியுங்க, 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலதுபார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கு சொல்லப்பட்டதான நமக்காக அவன் ஜெபிக்கிறது யார் என்று சொல்லி பார்க்கும்போது, யார் நமக்காக ஜெபிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து. முதலாவது நான் சொன்னேன், 26ஆம் வசனத்திலே ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சினாலே வேண்டிக் கொண்டிருக்கிறார். 34ஆம் வசனத்திலே அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவானவர் உங்களுக்காக என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பாருங்க, அப்போ என்ன நடக்குது? ஆவியானவர் ஜெபிக்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஜெபிக்கிறாரு, மூன்றாவது நீங்களும் என்ன செய்றீங்க? ஜெபிக்கிறீங்க. இந்த ஜெபம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும் போது அந்த ஜெபம் எப்படி இருக்கும்? அதுக்கு நிச்சயமாக பதில் உண்டு.
உண்டு. அல்லேலூயா. அதுவே அப்படிப்பட்டதான கர்த்தர் பதிலை தருகிற தேவனா இருக்கு. நம்முடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் தருகிறது. He is the prayer answering God. Hallelujah. என்னத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் வரும். பதில் வந்தியா? ஆமென். ஒருவேளை எஸ் சொல்வாரு, இல்ல என்ன சொல்வாரு, நோ சொல்வாரு. ஆமென். மூணாவது ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர்? ஒருவேளை எஸ் சொல்லலனாலும் நோ சொல்லலனாலும் பொறுமையா இரு, காத்திரு அப்படி சொல்வார். அப்ப காத்திருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் ரொம்ப தெளிவாக பேசிடுவார். ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, பேதுருடைய வாழ்க்கை, பவுலுடைய வாழ்க்கையில பவுலுக்கு அந்த ரோமர் புத்தகம் 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்லுகிறான், என் சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அப்ப அந்த முள்ளுக்காக அவன் என்ன செய்யலாம்? 3 நேரம் தான் தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து, ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்லி விட்டாரு? என் பலவீனத்துல என் பலன் பரிபூரணமா விளங்கும். பாருங்க, அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னா, பவுலே இந்த முள்ளை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன்? கொடுத்திருக்கிறேன். பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல அந்த முள்ளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்? அந்த முள்ளை எடுத்து போட்டிருக்கணும். அப்படியாக எடுத்து போடாம ஆண்டவர் நோ சொல்லிட்டார். இந்த பிரேயருக்கு நான் என்ன செய்ய முடியாது? ஆன்சர் கொடுக்க முடியும். இதை குறித்து என்னிடத்துல ஜெபிக்காத. ஏனென்றால் இந்த காரியத்துல நான் என்ன செய்ய முடியாது? ஆன்சர் எஸ் கொடுக்க முடியும். இதுக்கு நோ என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் நோ சொல்லிட்டு இதனுடைய அடுத்தது அதனுடைய பதிலை சொல்றேன். என்னத்துக்காக? எப்பா பவுலே, உனக்கு என்னைக்கெல்லாம் இந்த பலவீனம் வருதோ, எப்பொழுதெல்லாம் அந்த போராட்டம் வருதோ, அப்பொழுதெல்லாம் என்னுடைய பலன் பரிபூரணமா உனக்கு விளங்கும். ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுடைய பலன் சும்மா கொஞ்சம் தான். ஆமென். ஆனால் தேவனுடைய பலன் நமக்கு வரும்போது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். எத்தனை பேருக்கு உங்க பலத்தை சார்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? எத்தனை பேருக்கு கர்த்தருடைய பலத்தை சார்ந்து இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? ஆமென். கர்த்தருடைய பலத்தை சார்ந்து வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம் வந்துச்சுனாலும் பவுலை நினைச்சு கொள்ளுங்க. பவுலோடு கூட பேசின கர்த்தர் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த பலவீனத்தை கொடுத்தது நான் தான். ஹல்லேலூயா. காரணம், நீ பெருமைப்பட கூடாது. உன் ஊழியத்துல நீ அற்புதம் நடக்க அது நடக்க சொல்லி நீ பெருமைப்பட கூடாதுன்னு சொல்லி நான் இந்த பலவீனத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த பலவீனம் வரும்போது நீ ஆமென் இயேசுவேன்னு சொல்லி என்னை நோக்கி நீ கதறும் போது என்னுடைய பலன் உனக்கு வந்து பரிபூரணமா வந்துடும். ஹல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு நான் வந்து உன்னை நிரப்பும் போது, உன்னை பலப்படுத்தும் போது உனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லு. அல்ல அதுக்கு பிறகு பாருங்க, அந்த 3 நேரம் ஜெபித்ததோட சரி, பவுல் அதுக்கு பிறகு அந்த ஆமென் முள்ள பற்றி பேசவே இல்லை. காரணம், கர்த்தருடைய பலன் அவனுக்கு பரிபூரணமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்டதான பலவீனங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பரிபூரணமாக. அடுத்ததாக 28வது வசனத்தை வாசிக்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் தெரிய வேண்டியதான ஒரு காரியம், நமக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் சகலமும் கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் நம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. பிரச்சனைகள் வருகிறதா, வேதனைகள் வருகிறதா, சந்தோஷமா இருக்கிறியா, எது எடுத்தாலுமே கர்த்தருடைய நன்மைக்காகவே உனக்கு செய்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. அவர் எதை எடுத்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். அதுல ஒரு கண்டிஷனல் ப்ராமிஸ் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன கண்டிஷனல் ப்ராமிஸ்? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி அதுல அண்டர்லைன் போட்டு வச்சுக்கோ. ஆமென். எல்லாருக்கும் அல்ல, கிறிஸ்தவர்களுக்கு அல்லது தேவனிடத்தில் அன்பு வைத்து இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அங்க ஆண்டு சொல்ற சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்கிறார் என்று சொல்லிப்பார். சோ பிரச்சனைகள் வருகிறது எதற்காக? உங்களுடைய நன்மைக்காக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது குறித்து ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு சொன்னால் சரியாக யோசேப்பு குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில அவனை குழியில கொண்டு தள்ளினார் அவனுடைய சகோதரர்கள். அப்படி குழியில கொண்டு தள்ளும்போது அவன் யோசித்திருக்கலாம், ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி யோசித்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு தெரியாது என்ன எதனால இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி. ஆனால் ஒரு நாள் அந்த காரியத்தை குறித்து அவன் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரிடத்துல. ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதில் சொல்லுகிறான், நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அது எனக்கு நன்மையாக செய்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன தீமை வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும்,
அது தேவன் உங்களுக்கு நன்மையாக தான் செய்கிறார் என்பதை மறந்து போக கூடாது. பின்னாடி ஒரு நன்மை அதுல இருக்குது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எதை எடுத்தாலும் நீங்க சொல்லணும், இது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கிறாரு, அவர் நன்மைக்கே தான் செய்வாரு, ஒரு நாள் தீமை செய்கிறது இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங் அதுல உறுதியா இருக்கும். மற்றவங்க சொல்லுவாங்க கர்த்தர் ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு பயங்கர பிரச்சனைகள்ல கொடுக்குறேன், ஏன் இப்படி செய்யற சொல்லும் போது நீங்க சொல்லணும், அவர் என் நன்மைக்காகத்தான் செய்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அங்க தெளிவாக சொல்கிறார், வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு கர்த்தர் அதை நன்மைக்காக செய்தார். நான்காவதாக நாம் பார்க்கும்போது 31ஆம் வசனத்தை வாசிங்கள். ரோமர் புத்தகம் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? பாருங்க, பிரச்சனைகள் வருது, என்னெல்லாமோ வருது. ஆமென். அல்லேலூயா. நல்ல தைரியமா சொல்ல வேண்டியது என்னது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? ஆமென். எந்த கொரோனாவும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது, பண பிரச்சனை எனக்கு முன்னாடி நிற்க முடியாது, வேலை பிரச்சனை எனக்கு நிற்க முடியாது, எந்த பொருளாதார பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாது. காரணம், என்னோடு கூட இருக்கிறவர் என் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரின் சார்பில் இருக்கும்போது எனக்கு விரோதமா நிற்பவன் யார்? அல்லேலூயா. பிரைஸ். அடுத்தது வாசிக்கிறோம் 32ஆம் வசனத்தை வாசிங்கள். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி? பாருங்க, சொந்த குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. கொடுப்பாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. சாப்பிட்டு சொல்லாது, அதோட அர்த்தம் என்ன? ஆமென். தேவனுக்கு பிரியமான ஒரே ஒரு குமார். அல்லேலூயா. அந்த ஒரே ஒரு குமாரனையே உங்களுக்காக கொடுத்துட்டாரு. ஆமென். அப்படி இருக்கும்போது இந்த சாதாரணமான ஆமென் கொள்ளை நோய் அல்லேலூயா அல்லது எந்த ஒரு பிரச்சனை உனக்கு முன்னாடி என்ன செய்யாது, நிற்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக் கொள்றேன். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை பண பிரச்சனையோடு கூட நீ இந்த என்னிடத்துல வருவாயினால் உன் பண பிரச்சனைகளை நான் மாற்ற முடியும். ஒருவேளை உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோடு கூட நீ வருவாயினால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகளை மாற்ற முடியும். ஆமென். என் குமாரனே உனக்காக நான் கொடுத்து வரேன். உன் வேலையில இருக்கிற பிரச்சனையை நான் மாற்ற முடியாதா? உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை என்னால மாற்ற முடியாதா? எனக்கு ஆமென் சகல அதிகாரம் எனக்கு உண்டு. வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதை வேணாலும் நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யோசித்து பாருங்க, குமாரனே கொடுத்துட்டார். ஆமா, நீ என்ன கேட்க போறீங்க? அதை விட பெரிய காரியம் உனக்கு என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, என் குமாரனே உனக்கு கொடுத்துட்டேன். நீ கேட்க போறதெல்லாம் சின்ன சின்ன காரியம், அதெல்லாம் உனக்கு என்ன செய்யாமல் இருப்பேனோ? அல்லேலூயா. இப்படி எல்லாம் பவுல் எழுதிவிட்டு கடைசியாக அங்க சொல்லுகிற 36ஆம் வசனத்துல சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு பாடுகள் மத்தியாக நான் போனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காலங்களானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்துவே இயேசு கிறிஸ்து மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க முடியாது என்று சொல்லி அந்த அதிகாரத்தில் எழுதி முடிக்கிறதை குறித்து பாருங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும், என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. காரணம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். எல்லாரும் எழுந்து ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. அப்பா, அந்த நேரத்திலும் நீர் என்னோடு பேசி இருக்கிற நேரமான வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். இன்றைக்கும் நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது பிள்ளைகள் பாடுகள் வழியாக, பிரச்சனைகள் வழியாக, எந்த சூழல் வழியாக அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை வரக்கூடிய நாட்களில் என்ன பாடுகள் வருமோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் எந்த பாடுகள் வந்தாலும் எங்கள் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் உண்மை தான் நோக்கி இருக்கிறோம். நீருடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க போதுமானவரா இருக்கிறதுக்கா சொல்கிறோம். வேலையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றமால கூடும், சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றமால கூடும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றக்கூடும். கூடாத காரியம் ஒன்றும்
கொடுத்தவங்க, உங்களுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்தவங்க. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? நிச்சயமாக என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க நீர் போதுமானவராக இருக்கிறதுக்காக உங்க சோத்திரம் ஆண்டவரே. பாடுகள் வருகிறதுக்காக உங்க நன்றி. அந்த பாடுகள் மத்தியிலையும் தேவரீருடைய நாம மகிமைப்பட போறதுக்கு நமக்கு சோத்திரம். எங்களையும் மகிமையாகி நடந்து போறதுக்கு நமக்கு சோத்திரம். பாடுகளுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறீர், அதற்காக நமக்கு சோத்திரம். ஆமென். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.